கிருபையின் அதிபதி அவர்தானே, கிருபையை பொழிந்திடுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை திருப்தியாக போஷித்து வழிநடத்தி வந்திருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கு இரவு என்று நாம் சபையிலே வந்து அவர் ஆராதிப்பது வழக்கம். எத்தனையோ மக்கள் சபையிலே வந்து அற்புதங்களையும் அதிசயங்களும் பெற்று சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த சூழ்நிலையின் காரணமாக நாம் வீட்டிலிருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற்று எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை நோக்கி துதித்து அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் இறங்கி நீங்கள் இருக்கும் அந்த இடத்துல இறங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு இருக்கும் எந்த பிரச்சனைனாலும் சரி, போராட்டமானாலும் சரி, எந்த கஷ்டமானாலும் சரி, அதை நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அந்த 45 நிமிடம் எங்களோடு கூட அமர்ந்து பயபக்தியோடு தேவனை நோக்கி துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையின் தொடக்க ஜபமாக நம் மத்தியிலே இருக்கும் நம்முடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்து இந்த ஜபத்தை ஆரம்பித்து வைப்பார்கள். ஜெபம் செய்யும். தகப்பனே, அருமையான மாலை நேரத்துக்கு நன்றி. அற்புத இரவு கூட்டத்தை ஆசீர்வதியும். ஆரம்ப முதல் முடிவு மட்டும் அளவற்ற பிரசன்ன காணப்பட ஜெபிக்கிறேன். பாடல்கள், ஆராதனை, செய்தி எல்லாவற்றும் நல்லா வெளிப்படட்டும். இதை வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அற்புதம் இந்த இரவு நடக்க நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வேண்டுதல், அவர்கள் எதிர்பார்த்தோ, அவர்கள் வாஞ்சை எல்லாம் நிறைவேற்றி மகிழப்படி கணக்கற்ற சாட்சிகளை கர்த்தரை ஏற்படுத்த நான் ஜெபிக்கிறேன். இந்த அற்புத இரவு கூட்டத்துக்கு விரோதமாக எழுதுகிற சாத்தான் வடமானம் கட்டப்படுவானாக இயேசுவின் நாமத்தில். சாத்தான் விண்ணப்பற கீழ்விடுவானாக. அவன் நல்லவைகள் செயல்பட்டு போவதாக. நாம் மாத்திரம் இந்த ஆராதனை அவசியம். நண்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம் மத்தியில் இருக்கும் பிரதர் ஜூன் ஜாபஸ் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட இணைந்து பாடி கர்நாடகத்தை கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பானவர்களே, இந்த அற்புத இரவு சுகமளிக்கும் சிறப்பு கூடுகையை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்க. ஆமென். திரும்ப இந்த செவ்வாய்க்கிழமை ஆராதனை எங்களோட சேர்ந்து ஆராதனை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க? எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவர்களை எனக்கென்று ஏற்பட்டினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. அவருடைய துதியை சொல்லி வர்றதுக்காக தான் நம்மளை ஏற்படுத்தினார். ஆமென். ஆண்டவர் உண்டாக்குன பிரதான நோக்கமே நம்ம அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான். அதனால இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். நெஞ்சமிருக்கும் வரையில் நித்தம் நினைத்திடுவேன், நான் வாழ்கின்ற வரையில் புகழ்ந்து பாடிடுவேன். நானும் என் அன்பு சகோதரர் ஜாபஸும் சேர்ந்து பாடும்போது எங்க கூட சேர்ந்து நீங்க பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் நெஞ்சமிருக்கும் வரையில் நித்தம் நினைத்திடுவேன், நான் வாழ்கின்ற வரையில் புகழ்ந்து பாடிடுவேன். என் நெஞ்சமிருக்கும் வரையில் நித்தம் நினைத்திடுவேன், நான் வாழ்கின்ற வரையில் புகழ்ந்து பாடிடுவேன். நீ பாடுவேன், ஆடுவேன், அவர் நாமத்தை சொல்லி உயர்த்துவேன். நீ பாடுவேன், ஆடுவேன், அவர் நாமத்தை சொல்லி உயர்த்துவேன். நெஞ்சமிருக்கும் வரையில் நினைத்திடுவேன், வாழ்கின்ற வரையில் புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன். ஜனங்கள் வந்தாலும் தண்ணீர் மூழ்கி போகவில்லை, ஜனங்கள் வந்தாலும் தண்ணீர் மூழ்கி போகவில்லை. அக்னி ஜுவாலை முன்னே வந்தாலும் சேதம் அடைவதே இல்லை. அக்னி ஜுவாலை முன்னே வந்தாலும் சேதம் அடைவதே இல்லை. நீ பாடுவேன், நாமத்தை சொல்லி ஆடுவேன், அவர் நாமத்தை சொல்லி உயர்த்து. குடும்பமாக ஆண்டவரை பார்த்து நெஞ்சமிருக்கும் வரையில் தம் நினைத்திடுவேன், நான் வாழ்கின்ற வரையில் புகழ்ந்து பாடிடுவேன், பாடிடுவேன். விக்கிரகம் சுமந்து வந்தாலும் நிழலில் மறைத்து கொண்டீங்க. விக்கிரகம் சுமந்து வந்தாலும் உமது நிழலில் மறைத்து கொண்டீங்க. பள்ளத்தாக்கை கடந்து வந்தாலும் என்னோடு நடந்து வந்தீங்க.
வந்தீங்க அதுல காக்கை கடந்து வந்தாலும் கூட நடந்து வந்தீங்க கூட நடந்து வந்தீங்க சொல்லி பாடுவேன் குதித்து ஆடுவேன் அவர் நாமத்தை சொல்லி சொல்லி பாடுவேன் குதித்து ஆடுவேன் அவர் நாமத்தை சொல்லி உயர்த்துவேன் நான் நினைத்திடுவேன் நான் வாழ்கின்ற புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் சத்துருவின் தொல்லை வந்தாலும் தலைக்கீழ ஓட வச்சீங்க சத்துருவின் தொல்லை வந்தாலும் தலைக்கீழ ஓட வச்சீங்க எனக்கு எதிராய் வாழ்ந்து வந்தாலும் ஒன்றுமே நொறுக்கி போட்டீங்க கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். நாம் கர்த்தரை ஆராதிப்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் நம்ம கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ளும் பொழுது நம்ம வீட்டில் எந்த இடத்துல நின்று வேலை செய்கிறோம் அந்த இடத்துல உங்கள் ஜபத்தை கேட்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வீட்டில் ஜபிக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம், சத்துருவலை கர்த்தர் துரத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் வீட்டில் இருந்து ஜபிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் ஜனத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கும் சத்துருவின் போராட்டத்தை கர்த்தர் முற்றிலும் நீக்கி போடுகிறார் இருக்கிறார். அதனால தான் வேதத்தில் வாசிக்கும் போது தாவீது யாழ் மீட்டு பாடி தொடங்கின பொழுது, தாவீது யாழ் மீட்டு பாடி தேவனை ஆராதிக்க தொடங்கின போதும் சவுலனுக்குள்ளாக இருந்த ஆவி புறப்பட்டு போனது என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வீட்டில் இருந்தபடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நம் வீட்டில் இருந்து போது கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக வீட்டில் இருக்கும் நம்முடைய ஆசீர்வாத தடையா இருக்கும் பிசாசான கர்த்தர் துரத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிற முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்டு நம்ம வீட்டில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி, நம்ம வீட்டில் இருக்கும் சத்துருவின் போராட்டத்தை எல்லாம் மாற்றி நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அந்த ஆராதனை பகுதியில் நம்முடைய தலைமை போதகர் டாக்டர் அதிசய ராஜா முன்பாக வந்து நம்மளை கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ள வழிநடத்தி செல்வார்கள். அவரோடு கூட இணைந்து நாம் பாடி ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மறுபடியும் இரவு கூட்டத்திலே ஆன்லைனிலே மத்திய ஊழியை செய்யும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காரன் கர்த்தரை துதிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று இருக்கிற இடத்திலே வடகத்தை உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தர் நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரமானவரே, 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 உள்ளத்தினால் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரா துதி பார்த்தீரா. எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், ஒரே ஒரு அடியை காத்தீரே, தீயோன் அம்புகள் தாக்காமல் என்னை காத்தீரே, இதுவரைக்கும் என்னை காத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி சந்தோஷமாய் கைத்தட்டி பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பார்த்தீரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பார்த்தீரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நீ காத்தீரே கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக உமக்காக
ஷெக்கனா மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய உயர்த்தது வல்லமை இறங்கி வருகிறது. எல்லாரும் வலகத்து உயர்த்தி மாச கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தினார், தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். உள்ளத்தின் ஆழ்ந்து கர்த்தரில் துதி உமக்கே இயேசுநாதா. எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டி ஒரே ஒரு அடியை பாடி ஆண்டவரே உமக்கு துதி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் அற்புதமா நடத்துகிறதே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நேற்றமும் காத்தும் திருவைகளாலே இனிய துதித்திடுவே. நேற்றமும் காத்தும் திருவைகளாலே இனிய துதித்திடுவே. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்தை காட்டும் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. பழைய பாடல் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் இயேசுவின் நாமம். சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம். வலகத்து நடுவில் நாமம். எல்லாரும் சொல்லுங்க, வலகத்துடைய நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம். சொல்லுங்க, வாய்த்தல சொல்லுங்க, இருக்கிறதுல மேலான நாமம், உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், பேரெடுக்கு நாமம், ஜெயம் கொடுக்கு நாமம், வெற்றி சிறக்கப்படும் நாமம். நாமம் எனக்கு புகலிடமானவர், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பார். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம், பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம், பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப 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 நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ராஜா, உங்க பிரசனம் வேணும்ப்பா. உங்க பிரசனம் இல்லாம என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. நீங்க இருந்தா போதும், நீங்க இல்லாம என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. ராஜா, உங்க பிரசனம் எங்களுக்கு போதும் ஐயா. மராசி
சீக்காவுத்தாரா கர்த்தருடைய பிரசனத்தை எல்லாரும் வாங்கிப்போம். ஒவ்வொரு தேவனுடைய பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்படி உயிர்த்து வல்லமை இறங்கி கொண்டு ராஜா உங்க பிரசனத்தை தாங்கப்பா. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் உங்களோடவே இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கடைசி ஒரு வாரம் சொல்லி ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணும்பா. அவருடைய கிருபைக்காக நம்ம கெஞ்சு கொண்டாடி இந்த ஆறாம் நிறைவு செய்வர்களே. இந்த பயங்கரமான கொரோனா வைரஸ் பரவி வருகிறது காலத்திலே கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. பிரியமானவர்களே, நமக்கு எது இருக்குதோ கர்த்தருடைய கிருபை தேவை. எல்லாரும் கண்ண மூடி உங்க வலகத்துக்கு ஆண்டவர் ஆண்டவர் கிருபை எனக்கு தாங்க ஆண்டவர், உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவர். எல்லாருக்கும் கிருபைக்கு கெஞ்சுமா, கிருபை எனக்கு வேணும் ஆண்டவர். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. நேற்று இன்றும் என்று மாறாத கிருபை நமக்கு போதும். பிரியமானவர்களே, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். திரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தர் நாமே தேவன் நாமரே. திரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தர் நாமே தேவன் நாமரே. நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தும். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவியை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவனும் நல்ல பிதாவே, கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமடங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமடத்தை உண்மையிலேயே செய்யப்படுவதாக. அன்றாக எங்களுக்கு தாரும் கடனாமல் பாவற்றை மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு பிரவேசித்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உம்முடைய பெயரிலே. ஆமென். எல்லாரும் ஊடகங்கள் படிக்கிட்டு ஒரு 5-7 நிமிடம் நாம் தேசத்துக்கு ஆஜரிக்க போகிறோம். நாம் கடந்த நாட்களில் தீர்மானம் எடுத்தது போல இனி ஒவ்வொரு ஆராதனையும் தேச ரட்சிப்புக்காக, ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக, தேசத்தில் வெளிச்சு வரும்படியாக, இருள் விலகும்படியாக, தரித்திரம் ஒழியும்படியாக, செழிப்பு வரும்படியாக, மக்கள் எல்லாம் ரட்சகரை அறிந்து கொள்ளும்படியாக, எல்லா மனுஷரும் ஆண்டவரை அறிகிற அறிவை அடையவும் ரட்சிக்கப்படவும் நாம் ஜெபிக்கப்படும். எல்லாரும் ஜெபமா இருக்கிற இடத்துல கண்களை மூடி வலதுகரத்தை உயர்த்தி எல்லாரும் வாயில் ஆண்டவர் பாசம் வாங்கி திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்தியாவை ரட்சியும். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, இந்தியாவை ரட்சியும், தமிழ்நாட்டை ரட்சியும், சென்னை பட்டணத்தை
ரட்சியும். 138 கோடி வாழுகிற இந்திய மக்களை ரட்சியும். 7.5 கோடி மக்கள் வாழுகிற தமிழ்நாட்டு ரட்சியும். 1.5 கோடி மக்கள் இருக்கிற சென்னை பட்டணத்தை ரட்சியும். பாவிகள் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே, பாவிகள் மனம் திரும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் துன்மார்க்கமான செயலை செய்கிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. அசுத்த கிரியைகள் தேசத்தில் விலகுவதாக. விபச்சார வேசித்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். விபச்சாரம் செய்கிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. வேசித்தனம் பண்ற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. குடிவெறியை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். குடிகாரர்கள் மனம் திரும்புவார்களாக. கருக்கலைப்பு பாவம் செய்கிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. பாலிய பலாத்காரம் செய்கிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. சமூக சீர்கேடை உண்டுபடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தை அதட்டுகிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே சமூக சீர்கேடை உண்டுபடுகிற ஆவிகள் தேசத்திற்கு விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவை ரட்சியும். ஆண்டவரே, இந்தியாவில் வெளிச்சம் வரட்டும். ஆண்டவரே, இருள் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தரித்திரம் ஒளியேற்றோம். எல்லா துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா துறைகளும் தேவனுடைய ஆளுகை இருப்பதாக. ஆண்டவரே, எங்க நாட்டு பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறேன். எல்லா முதல் மந்திரிக்காக ஜெபிக்கிறேன். எல்லா கவர்னர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். எல்லா IAS IPS அதிகாரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லாரும் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. நல்ல முறையில் நாட்டை ஆளுகை செய்வார்களாக. நல்ல லாபம் ஒளிவதாக. நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்களாக. ஜனங்களுக்கு நன்மைகளை செய்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே குடிசை வாழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தெருவாழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கடலோர மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிராம மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அங்கெல்லாம் சமூக சீர்கேடு உண்டு பண்ணுகிற அசுத்தாவை கட்டப்படுவதாக. கலாச்சாரங்கள் மாறுவதாக. பிள்ளைகள் மனம் திரும்புவதாக. பாவத்தை தூண்டுகிற அசுத்தாவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயற்கை சீற்று இந்த தேசத்தில் வேண்டாம் ஆண்டவரே. தேவ கோபம் இந்த தேசத்தில் வேண்டாம் ஆண்டவரே. தீவிரவாத செயல்கள் அழிக்கப்படுவதாக. எல்லைகளை பாதுகாப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லஞ்ச லாபம் ஒழிகிறபடியா நன்றி. எழுப்புதல் அக்கினியை தேசத்தில் போடுவீராக. எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை செய்த பாவத்தை மன்னியும். ராஜாக்கள் செய்த பாவத்தை மன்னியும். பிரபுக்கள் செய்த பாவத்தை மன்னியும். ஆசாரியர் செய்த பாவத்தை மன்னியும். அக்கினியை போடுவீராக. தேசத்தை சுத்திகரித்து ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. பின்மாறி காலத்து மழை காலம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர்கள். கடைசி காலம் எழுப்புதல் தேசத்தில் உண்டாவதாக. கூட்ட கூட்டமாய் சாரசாரையா மந்த மந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. சபைகள் எல்லாம் நிரம்பி வழிவதாக. எல்லா வட இந்திய மிஷனரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. அங்கெல்லாம் எழுப்புதல் பற்றி எரிவதாக. கர்த்தரபடி செய்கிறபடி ஆளுக்கு நன்றி. கோடாகோடி நன்றி அப்பா. இந்தியாவுக்கு அறிந்து கொண்டபடியா நன்றி. இந்தியாவுக்கு வெளிச்சம் வந்தபடியா நன்றி. எழுப்புதல் கொடுத்தபடியா நன்றி. மாற்றம் உண்டாபடியா நன்றி. திரும்ப உண்டாகபடியா நன்றி. ஆண்டவரை, தற்சமயம் இருக்கிற கொரோனா வைரஸ் கிருமிகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படுவதாக. இந்திய தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தினங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவர்கள் பிள்ளைகள் சுகமானவர்களாக. சமூக பரவல் வராமல் தடுத்து நிறுத்துவீராக. அந்த தொற்று வியாதிகள் தடுத்து நிறுத்துவீராக. கர்த்தர் மனதுருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத செய்தி விடுதலையாக்கி சாட்சியை நிறுத்தும். நன்மையை கிருபையை தொடரும். தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தாரும். எங்க சபைகள் எல்லாம் எழுப்பது உண்டாகட்டும். எல்லா சபைகளும் எழுப்பது உண்டாகட்டும் அப்பா. அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்மத்திலே பிஷப் டாக்டர் இஸ்ராயல் அவர்கள் இந்த அற்புத இரவுடைய கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசி ஆதரவான செய்தியை நம்மத்தில் ஜெபத்தோடு கொண்டு வருவார்கள். பிஷப் டாக்டர் நித்யராஜ். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் மாத இறுதி கொண்டு வந்திருக்கிறார். இது கடைசி செவ்வாய்க்கிழமை கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஆன்லைனில் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களை ஆசீர்வதித்தார் நான் விசுவாசிக்கிறேன். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். என் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதய தியானமும் உனக்கு பிரியதாக இருப்பதாக. என்னை மறைத்து நீ பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். உன் தேவனை ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் வசத்தை காண்பித்த 1 யோவான் 1:10 வாசிக்க கேட்போம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. வார்த்தை நமக்குள் இராது. நாம் பாவம் செய்யல, நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், ஐ எம் ஓகே, ஐ எம் பெர்ஃபெக்ட்,
என்கிட்ட எந்த குறை இல்லைன்னு சொல்லணும்னா வார்த்தை இராதம். வார்த்தைன்னு சொன்னால் பிதாவாக தேவன் கர்த்தர்னு பொருள்விடும். கர்த்தர் நமக்குள் இருக்க மாட்டார். நீங்க 1 யோவான் புஸ்தகம் 1:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு பாவமில்லை போனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்கு, சத்தியம் சொன்னா இயேசு கிறிஸ்து என்று பொருள்படும். சத்தியம் நமக்குள் இராது. ஆண்டவர் இந்த 2 வசனத்தை காண்பித்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் பரிசோதித்து ஆண்டுக்கு தெரியவில்லை என்ன காரியம் செய்து அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்தை கொண்டு வந்து எப்பொழுதும் கர்த்தருடைய வரைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இன்னொரு கூட பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒன்றும் குறை கிடையாது, நல்லா ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், காலைக்கு, அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு உட்கார்ந்து நம்மை பரிசோதிக்க வேண்டும். தாவீது சொல்றாரு, என் இருதயத்தை நான் பரிசோதித்து கிளறி பார்த்து அப்ப நம்ம தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நம்மை பரிசோதித்து நாம் சரியா இருக்கலாமான்னு யோசிக்கும் போது சத்தியம் என்ற இயேசு கிறிஸ்து, வார்த்தை என்ற பிதாவை தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளை ஊற்றி எல்லாம் அல்லேலூயா சொல்ல வரலாம். அல்லேலூயா. அப்படி நீங்க வந்து தீர்மானம் பண்ணணும். ஜெபம் பண்ண பிறகு போய் உட்கார்ந்து எடுத்த பிறகு சோத்திரம் ஆரம்பிக்கூடாது. காட்ஸ் பிரசன்ட். தேவ வரும்போது அவனுடைய பிரியமா இருந்திருக்கேனா, அவனுடைய இதயத்தை நான் துக்கப்படுத்திருக்கிறேனா, கர்த்தரை ஏதாவது மனசு கஷ்டம் நடந்திருக்கேனா பரிசோதித்து அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது தேவ பிரசனம் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கும். அந்த வார்த்தை என்ற கர்த்தர், சத்தியம் என்ற இயேசு, எம்பெருமான் இயேசு நம்ம கூட இருப்பார். அவருடைய பிரசனத்தில் உணர முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாவங்களை அறிக்கை செய்து அந்த பிதாவாக அந்த இயேசுக்குள் எப்பொழுதும் நம்ம கூட வைத்திருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன என்று தியானம் பண்ண போறோம். அதுல அந்த இராது என்ற வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. வார்த்தை இராது, சத்தியம். அந்த இராது என்ற வார்த்தை தொட்டபடியா கர்த்தர் நம்ம கூட இருந்தா, வார்த்தையாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இயேசு நமக்கு எதெல்லாம் நமக்கு இராது என்று ஒரு 5 குறிப்பு சொல்ல போகிறேன். நான் சொல்லுகிற வசனத்துல இராது, இனிமேல் அதுக்கு வராது என்று பொருள். இராதுன்னா இனி வராது என்று பொருள் வரும். ஒரு 5 காரியம் சொல்ல போகிறேன். நம்பர் 1, செய்தியின் தலைப்பு எதெல்லாம் இனி இராது. இயேசு கூட இருந்தா, கர்த்தர் கூட இருந்தா எதெல்லாம் இனி இராது. முதலாவதாக உபாகமம் புஸ்தகம், நான் சொல்லுகிற வசனத்தில் இராது என்ற பதம் வரும். 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. போதும், எகிப்து தேசத்தை போல் இராது. நான் சொன்ன இராதுன்னு வார்த்தை வரும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்றாரு, நீங்க போய் ஒரு தேசம் சோர்ந்து இருக்க போறீங்களே, வாக்குப்படையில கானான் தேசம், அந்த தேசம் எப்படி இருக்குமா, எகிப்தை போல நீங்க விட்டு வந்தீங்களே, அதை எகிப்தை போல் இராது. எகிப்து என்று சொன்னால் பல அர்த்தங்கள் உண்டு. அது மிக முக்கியமான ஒரு அர்த்தம் கசப்பு என்று பொருள்படும். ஏன்னா நீங்க யாத்திராவை வாசிக்க நேரங்கள்ல அந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலுடைய இருதயத்தை கசப்பாக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடுமைப்படுத்தினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க கூக்குரட்டா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை இருதயத்தை கசப்பாக்கினார்கள். அப்ப எகிப்து போல் இராதுன்னு சொன்னா இனி கசப்பு உங்களுக்கு ஈராது. கைகளை சொல்லலாம், ஐயா ஏதோ ஒரு சம்பவம் என் வாழ்க்கை நடந்திருக்குது, அது என் மனசு கசந்து போயிடுச்சியா, ஏதோ ஒரு வீட்டுல ஒரு காரியம் நடந்துருச்சு, அது என் இருத்து கசந்து போயிடுச்சியா, என் கணவன் பண்ண ஒரு காரியம் என் இருத்து எங்க ஒரு கசப்பை உண்டாக்குச்சியா, அன்மையான கசப்பு என்று சொன்னால் தாங்க முடியாதது என்று பொருள் கொள்ளும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்து போல் இராது அப்படின்னு சொன்னா
இனி உங்களுக்கு எகிப்து இராது. நீங்க சொல்லுங்க வாய் தந்து, இனி எனக்கு எகிப்து இராது. நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டுடைய பிள்ளை. நான் பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறேன். ஏசப்பா என் கூட இருக்காரு, கர்த்தர் என் கூட இருக்காரு. ஆகவே எகிப்து எனக்கு இராது என்று நீங்க அறிக்கை பண்ணுங்க. முதல் குறிப்பு எகிப்து இராது அப்படின்னு சொன்னால் கசப்பு இராது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கை கசந்து போயிருக்கா? ஐயா ஏதோ சர்ச்சுக்கு வரேன், ஏதோ ஆண்டு ஆராதிக்கிறேன், ஏதோ பைபிள் வரேன், இது ரொம்ப கசந்து போயிருக்கியா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? என்னால தாங்க முடியலையா என்று மிக கவலையோடு கூட ரொம்ப வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்கிறாயா? ஆவியானவர் சொல்கிறார், உன்னுடைய கசந்த மாறா மதுரமாக போகிறது. உன்னுடைய கசப்பு ஆண்டவர் இனிப்பாக மாற்ற போகிறார். இனி உனக்கு எகிப்து இராது. அல்லேலூயா. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாகும் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் வாழ்க்கை மாறும். உம்மியோடு இணைந்தால் உம்மிடமாய் திருவாய். உம்மியோடு இணைந்தால் உம்மிடமாய் திருவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. முதல் குறிப்பு எகிப்து இராது. சொல்லுங்க வாயத்தந்து, எகிப்து இராது. இரண்டாவது எது இராதா? 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்திய பகுதி எடுத்து வாசித்து மத்திய பகுதி. அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது. போதும், துக்கம் இராது. இது தாவீதை பார்த்து அபிகாயல் என்ற ஒரு பெண்மணி சொன்ன வார்த்தை. தேவனுக்கு மகிமை உண்டு. நாபால் என்ற மனுஷனுடைய மனைவி அபிகாயல் இந்த தாவீதை பார்த்து சொன்ன சில வார்த்தைகளை, ஒரு வார்த்தை துக்கம் இராது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு வைத்திருப்பீங்க என்று சொன்னார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னார். நீங்க தேவ தினமும் நிரம்பி அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஆண்டவருக்கு நல்ல கனெக்ஷன் இருந்தா துக்கம் இராது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் துக்கத்தை சிலுவையிலே சுமந்தார். இயேசு சிலுவையிலே துக்கத்தை சுமந்தார். இனி துக்கம் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிறார். ஏசாயா 60 என்ன சொல்கிறது? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். யோவான் 16:20 என்ன சொல்றது? உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த அற்புதத்தை பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் துக்கமா இருக்கு, என் வீட்டில் நடந்த காரியம் துக்கமா இருக்கு, என் பிள்ளை நடந்த துக்கமா இருக்கு, பயமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு சொன்னா மனசு கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இரண்டாவது ஆண்டு எது இராது சொன்னார்? துக்கம் இராது. இதை கன்ஃபஸ் பண்ணும், இதை கன்ஃபஸ் பண்ணும். முதலாவது எகிப்து இராது, இரண்டாவது துக்கம் இராது. உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக்க போகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் என் தம்பியை சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். குறிப்பா எந்த விஷயம் துக்கப்பட்டு கொடுக்கிறாயோ, எது உங்க துக்கத்தை முழுக செய்கிறதோ அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக்கி துக்கத்தை உன்னை விட்டு நீங்க செய்வார். அல்லேலூயா. சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்கின்றேன், ஆடலையும் பாடலையும் எனக்கு தந்தீரேன். ஆனந்த மழையில் நனைகின்றேன், கவலையெல்லாம் மறந்துவிட்டு உத்தம் காண்கிறேன். துக்கமில்லை, துயரமில்லை, இயேசுவின் பாதத்தில் நிம்மதிதானே. துக்கமில்லை, துயரமில்லை, இயேசுவின் பாதத்தில் நிம்மதிதானே. துக்கமில்லை, துயரமில்லை, இயேசுவின் பாதத்தில் நிம்மதிதானே. துக்கமில்லை, துயரமில்லை, இயேசுவின் பாதத்தில் நாடுதானே. வேகமா சொல்லுகிறேன், இணை வசல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப விளக்கத்தர அவுட்லைன் மாத்திரம் சொல்லி நான் ஒரு 20-25 நிமிடத்துக்கு முடிக்க விடுகிறேன். முதலாவது இனி எதெல்லாம் இராது. நம்பர் 1 எகிப்து இராது, இரண்டாவது துக்கம் இராது, மூன்றாவதாக எது இராதாம்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21. 2 ராஜாக்கள் 2:21. அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவும் வராது, சாவும் வராது, நிலப்பாடும் வராது. இராது, நிலப்பாழ் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
எலிசா ஊழிய செய்தவர். கவனிங்க, ஒவ்வொரு சம்பவத்தை சொன்னேன். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சோதனைக்கு தேசத்துக்கு குத்து சொல்றாரு, நீங்க போற கானான் எகிப்து மாதிரி இராது. இரண்டாவது தாவீதை பார்த்து அபிகால் சொல்றாங்க, துக்கம் இராது. மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த எலிசா ஊழிய செய்த காலத்திலே ஒரு பர்டிகுலர் பட்டணத்திலே அந்த இடத்துல தண்ணி இருக்கிறது, ஆனா நிலம் நல்லது, ஆனா தண்ணி கெட்டது அப்படின்னு சொல்றாங்க. உடனே எலிசா என்ன சொல்றாரு, ஒரு ஒரு கோட பானையை சொல்றாரு, தண்ணியை உப்பை சொல்றாரு, கொண்டு அந்த அந்த பானையில அந்த பாத்திரத்துல உப்பை கொட்டி அதை அப்படியே அந்த தண்ணியில கொட்டி சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு, உப்பை அதில் போட்டு தண்ணீரை ஆரோக்கியமாக சொல்லி தீர்க்க வார்த்தை சொல்றாரு, இனி இதனால் சாவு வராது, நிலப்பாடு வராது. இந்த சாவு நிலப்பாடு என்பது சாபத்தை குறிக்கிறது. அது மூணாவது எப்படி சொல்கிறேன், சாபம் இராது. சொல்லுங்க வாய்த்தறது. முதலாவது எகிப்து இராது, சொல்ல மாட்டீங்களா? வாய்த்தறது சொல்லுங்க, எகிப்து இராது. இரண்டாவது துக்கம் இராது. மூணாவது சாவு இராது. நீங்க நான் கீவேர்டுக்கு வரேன். உங்க பாவத்தை அறிக்கை செய்து, நான் சரியில்லை, ஏதோ என்கிட்ட குறை இருக்கு அப்படி ஒத்துக்கொண்டு நீங்க அழுது ஜெபம் பண்ணி அவனோட நல்மனப்படுத்துறது, அந்த வார்த்தை சத்தியம் என்ற இயேசு பிதாவாய் கர்த்தருக்கு கூட இருந்து அவருடைய பிரசத்தை மூட ஆரம்பிக்குவது, முதல்ல கசப்பு போயிடும், இராது. இரண்டாவது துக்கம் போயிடும், இராது. மூணாவது சாபம் போயிடும், சாபம் இராது. அன்பானவர்களே, ஒரு சாபம் உன் வீட்டிலே கிரியை செய்வது தெரியுமா? உன்னை அறியாமலே சாபத்து வல்லை உன் பிள்ளைகளுக்கு தெரியுமா? நீ ஏதோ சர்ச்சுக்கு போறீங்க, ஏதோ ஆராதிக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஆனா ஏதோ ஒரு முன்னோர்கள் சாபத்து கிரியை அல்ல நீ தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமத்தின் விளைவாக தேவ கோபம் உன் வீட்டில சாபம் படுத்துக் கொண்டிருக்கிறது. உன் வீட்டில சாபம் படுத்துக் கொண்டிருக்கிறது. சாபத்து விளைவாத நெருக்கம், சாபத்து விளைவாத கடன் தொல்லை, சாபத்து விளைவாத ஒரு பிரச்சனை, சாபத்து விளைவாத வியாதி. இன்னைக்கு சொல்றாரு, இனி நீ சாபம் இராது. எலிசா சொல்றாரு, அந்த தண்ணியை கொட்டி அந்த உப்பு போட்டு சொல்றாரு, நிலப்பாடு இராது, சாவு இராது. பாழும் சாவு சேர்த்து சாபம் சொல்லுவது. நீங்க உபாகமம் 23:5 வாசி பார்த்தீங்கன்னா, உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி, இயேசு கிறிஸ்து சிலுவை மேல தூக்கப்பட்டது காரணம் நம்ம சாபத்தை முறிக்கும்படியாகத்தான். ஆகவே நீ சூழ்ச்சி அற்புத இரவுலே ஆண்டவர் மூன்றாவது நான் சொல்வதெல்லாம் தீர்க்கதரிசனம் நீங்க எழுதி கிளைம் பண்ண கிடைச்சிடும். மூணாவது சாபம் இராது. அல்லேலூயா. சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் தேவாதி தேவனே உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவனே உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. சொல்லுங்க திரும்பி ஒரு நம்பர் 1 எகிப்து இராது. சொல்லுங்க வாயத்திருந்து. நம்பர் 1 எகிப்து இராது. நம்பர் 2 துக்கம் இராது. நம்பர் 3 சாபம் இராது. நாங்கள் எது அழகா சொல்லலாம், இராது வரும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 24ஆம் மத்திய பகுதி. இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் அவர்களுக்கு ஈராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியம் செய்வது தேவன் அவர் கோபம் உண்டாக்கி அவருக்கு முட்களை விதைத்தார், நெரிச்சலை உண்டாக்கினார், வாழ்க்கையில பயங்கர உபத்திரவங்கள் மதில்களை எழுப்பினார், தேவனுக்கு தடைகளை உண்டு பண்ணார். ஆனா அவங்க அழுது ஜபம் பண்ணுவது தீர்க்கதரிசி எழுப்பி சொல்றாரு, இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்க நெரிஞ்சலும் அவர்களுக்கு ஈராது. இந்த முள்ளு நெரிஞ்சல் என்பது பொதுவாக ஒரு முள்ளு குத்துனா நமக்கு என்ன ஆகும், வலி வரும். முள்ளு குத்துனா நெரிஞ்சு குத்துனாவோ நம்ம வாழ்க்கையில சரீரத்தில் வேதனை வரும். அப்போ இந்த வலி வேதனையை சேர்த்து 4வது வேதனை இராது. எழுதணும் ஒழுங்கா, டைரி போட்டு எழுதணும், அதை சொல்லி கிளைம் பண்ணும். இது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் திட்டமா என்னோடு பேசினார். 4வது குறிப்பு
வேதனை ஈராது. அன்பானவரே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிறாயா? பாஸ்டர், இப்ப உண்மையாவே ரொம்ப வேதனையான காலமா இருக்குது, என்னால வெளியே சொல்ல முடியல, தேவ சத்துப்பான அழக தர வேற ஒண்ணும் தெரியல, என்னதான் நடக்க போது இல்லையே அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு கூட மன கஷ்டத்தோடு நிகழ்ச்சியை பார்த்து கொடுப்பீங்கன்னா, நான்காவது, இனி உனக்கு வேதனை இராது. வேதனை உண்டாக்குற காரியங்களை கர்த்தருக்கு மாற்ற போகிறார். வேதனைக்கு காரணமா இருந்த காரியங்கள் ஆண்டவர் பிடிக்கி தூக்கி எறிய போகிறார். இது உனக்கு வேதனை இருந்து அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு விடுதலை கட்டிட போகிறார். ஒருவேளை சரீரத்துல வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? இல்ல ஆவி ஆத்மாவில வேதனையோடு நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்கிறாயா? இந்த அற்புத இரவுல தீர்க்கதரிசன வார்த்தை உங்க வீடு தேடி வருகிறது. இனி உனக்கு வேதனை இராது. நீங்க இதை நீங்க மனப்பாடம் பண்ணி ரொம்ப ஈஸியா இருக்கும். எகிப்து இராது, துக்கம் இராது, நீங்க வாயத்தை ஈஸியா சொல்ல, சாபம் இராது, நாங்கள் வேதனை இராது. அறிக்கை பண்ண கர்த்தர் வேதனை உனக்கு எல்லா காரணம் நீக்கி சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ச்சி கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. நீ பாடத்துல வேதனை எகிப்து இராது. நம்பர் 2 துக்கம் இராது. நம்பர் 3 சாபம் இராது. நம்பர் 4 வேதனை இராது. கடைசியாக உன்னை இராதுன்னு சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 14 வாக்கியம். சங்கீதம் 144:14. இந்த எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் ஈராது. சத்துரு நான் சொல்ற பாருங்க தெளிவா, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் ஈராது. தாவீது சொல்றாப்புல, நீங்க பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க வாழ்க்கையில சத்துரு போராட்டம் வரும், ஜோபுவாங்க, உபாசப்பாங்க, போயிடும் திருப்பி வரும், போயிடும் திருப்பி வரும். அது என்னங்க போயிட்டு வர்றது? ஆண்டு இன்னைக்கு சொல்றாரு, சத்துரு உட்புகுதலும் குடி போகுதலும் இராது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சத்துருக்கள் இராது. நான் சொல்லாம எழுதணும், சத்துருக்கள் இராது. கவனிங்க, சத்துருவின் போராட்டம் அவருடைய வருகை மட்டும் இருக்கும். இப்போ கொள்ளை நோய்க்கான ஜோம் பண்றோம், கொள்ளை முடிஞ்சு அடுத்து பூமி அதிர்ச்சி வரும், பூமி அதிர்ச்சி முடிஞ்சு அடுத்து யுத்தம் வரும். ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கான ஒரு பக்கம் கோபத்தில் விளைவதாலும், ஒரு பக்கம் இது ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று அடையாளம். நீங்க நல்லா மத்த இறுதி வாசி பார்த்தீங்கன்னா, அதன் பின்பு வேதனைகள் பெருகும் இருக்கு. அப்படின்னா என்ன சொன்னா, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துதான் இருக்கும். எப்பதான்ப்பா எனக்கு விடுதலை கிடையாது, பூர்ணமான விடுதலை. சில பேர் சொல்ல கம்ப்ளீட் ரிலீஃப், பூர்ணமான, அதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும், சத்துருக்கு வரும். ஆனா சத்துரு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு சத்துரு வெளியே அது கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்லு, சத்துரு உட்புகுதலும் குடி போகுதலும் இராது. இப்படி சொல்கிறேன், சத்துருவின் வல்லமைகள் இனி உன்னை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு இனி உன் வீட்டுக்கு கிரியை செய்ய முடியாது. தேவன் உன்னையும் உன் குழு சுற்றி வேலை அடைக்க போகிறார். சத்துருக்கள் ஈராது. சொல்லுங்க, உங்க வீட்டுல பக்கத்துல போய் நிகழ்ச்சியை பார்த்துட்டு பக்கத்துல யாரா இருந்தா அவங்க பார்த்து சொல்லுங்க, இந்த 5 குறிப்பை சொல்லுங்க, உனக்கு இராது சொல்லுங்க, அவங்கள உங்களுக்கு சொல்லுங்க. நான் சொல்றதை கிளைம் பண்ணுங்க, வாயத்தில் அறிக்கை பண்ணுங்க. இனி உங்களுக்கு கடைசியாக சத்துருக்கள் இராது, சத்துருக்கள் உட்புக முடியாது, குடியேற முடியாது. ஒரு ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் இருக்காது. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் இருக்காது. புலம்
என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நீங்க முடிஞ்சா ஒரு ஒயிட் பேப்பர்ல, நான் சொல்றேன், நான் ஒரு வெளிப்பாடா சொல்றேன், ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க எழுதி எனக்கு இனி இதெல்லாம் இராது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்குற இடத்துல அடிக்கடி பார்க்கறது எழுதி ஒட்டி டெய்லி ஒரு முறை கன்ஃபஸ் பண்ணுங்க. எகிப்து எனக்கு இராது, துக்கம் எனக்கு இராது, சாபம் எனக்கு இராது, வேதனை எனக்கு இராது, சத்துருவின் தொழில் எனக்கு இராது அப்படின்னு நீங்க அறிக்கை அது என்ன பிரதர், அமாவாசை பிரச்சனை வரும், அமாவாசை விடுதலை ஆயிடும், திருப்பி பிரச்சனை வந்தா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்கு. நீங்க ஒப்புக்கொடு. அதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்ம வஞ்சிகளா இருக்கிறோம். இன்னொரு வசனம் சொன்னேன், பாவம் இல்லை என்று சொன்னால் நம்ம புயலாக்குறோம். நமக்குள்ள சத்தியம் இராது, நமக்குள் வார்த்தை இராது. வார்த்தை என்று சொன்னால் பிதாவாக தேவன், சத்தியம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை எழுதப்படுகிறது அல்லவா? இயேசு சொன்னா நானே சத்தியம் என்று சொல்லி. ஆகவே இயேசுவும் பிதாவாக தேவனும் பரிசுத்த பிரசன்னமும் உங்களோடு எப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி பரிசோதிக்கணும். டெய்லி ஒவ்வொரு நாள் நைட் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பரிசோதிக்கணும். உங்களை சைட்டிஃபிகேஷன் பண்ண காலை எழுந்து தேவன் வரும்போது உங்களை சைட்டிஃபிகேஷன் ஒப்பு கொடுத்த ரத்தத்துக்கு மன்றாடி கழுவி எப்பொழுது உங்களுக்கு ஆடும் கனெக்ஷனே கட்டக்கூடாது. செல்போன்ல சார்ஜ் போட்டுக்கே வச்சுங்க. சார்ஜ் போய் அந்த பிளக் பாயிண்ட் சொல்லிட்டு போய் எட்டி பார்ப்பீங்க. அப்படியே சொல்லிட்டு போயிட விட ஏன் எட்டி பாக்குறீங்க? அதுல சார்ஜ் ஆகுதா, அதுல கிரீன் பட்டன் கிரீன் லைட் எரியுதா அதை பாக்குறோம். உங்களுக்கு அவங்களுக்கு எந்த கனெக்ஷன் கட் ஆகக்கூடாது. நீங்களும் கர்த்தரும் எப்பொழுதும் கூட இருந்து அவர் பிரசன்னத்தை நிரம்பி எப்பொழுதும் அவர் கூட இருந்தீங்க சொன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இந்த காலத்துல இராது என்று சொல்கிறார். கர்த்தர் கூட இருக்கணும், இயேசுங்க கூட இருக்கணும், அவரோட பிரசன்னங்க கூட இருக்கணும். கூட இருந்தீங்க சொன்னா ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். இந்த 5 காரியம் இனி இராது. நான் சொல்ல ஆமே சொல்லும். நம்பர் 1, எகிப்து இராது. வாய்த்து ஆமே சொல்லுங்க. நம்பர் 2, துக்கம் இராது. ஆமே சொல்லுங்க. நம்பர் 3, சாபம் இராது. ஆமே சொல்லுங்க. 4வது வேதனை இராது. ஆமே சொல்லுங்க. 5வது சத்துருக்கள் இராது. எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரே ஒரு அடி உம்மோடு செலவிடும். ஒவ்வொரு நாளும் வீணாக போகாத ஒரு அடி பாடி நம் ஜபத்துக்கு போக போறோம். ஆண்டவரோடு எப்பொழுதும் செலவு செய்யுங்கள். கர்த்தர் கூடயே இருங்கள். இயேசுவோடு கூட நடக்குங்கள். அவருடைய பிரசன்னத்தில் முழுகி இருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் இராது. சேர்த்து பாருங்க. ஒவ்வொரு நிமிடமும் வீணாகி போகாதையா, பலவான மாற்றுவேனா. எல்லாரும் கண்ணை மூடி பயபக்தியோடு கூட வீணாகி போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. பிரசன்னத்தில் முழுகி இருங்கள். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. பிரார்த்தனை செய்வோம். என் அன்பு சகோதரர் பிரைஸ்ராய் அவர்கள் கர்த்தர் பிரசன்னத்தை எப்பொழுது முழுகி இருக்க தேவ கிருபை உதவி செய்ய எதெல்லாம் இராது சொல்லுவோம் அதெல்லாம் உங்களுக்கு இனி இல்லாமல் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவார்கள். பிரார்த்தனை செய்யும். மேல்நரம் கண்களை மூடியார் இயேசு ஆண்டவர் சமூகத்திலே நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னார். நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருக்கோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆணுடைய சமூகத்தினுடைய தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் இராது என்று சொன்ன இந்த 5 ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்த வல்லவராக. எகிப்து இராது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். துக்கம் இராது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சாபம் இராது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முள் நெரிஞ்சல் வேதனை இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருக்கள் குடிபோகுதல் உப்புகுதல் இராது என்று சொல்லி 5 இராது ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன். அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வாத மனமளித்த செவ்வாய் மாலை அற்புத இரவு கொடுத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுத்து உங்களுடைய பிரசன்னங்களை சூழ்ந்திருக்கும் போது இதெல்லாம் இராது என்று சொல்லி கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே லைவ்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் உங்களுடைய பிரசன்னம் சூழ்ந்து கொண்டு எகிப்து இராமல் பண்ணி, துக்கத்தை இராமல் பண்ணி, வேதனையை இராமல் பண்ணி, சாபத்தை இராமல் பண்ணி, சத்துரு குடிப்போவதில் உட்புவதில் பண்ணுகிற கிரியைகள் இராமல் பண்ணி, இயேசுவின் நாமத்தை அழித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஒவ்வொருவரும் வாழ்த்துக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக. திருமணமாகாத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தை திருமணம் அமைத்து தாரும். குழந்தை இல்லாத இயேசுவின் நாமத்தை அற்புத குழந்தை தாரும். வியாதியஸ்தர்கள் இயேசுவின் நாமத்தை தொட்டு சுகமாக்கும். பிள்ளை சொல்லிய மந்திர செய்வன வல்லமை இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படுவதாக. சமாதானம் இல்லாத குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாவதாக. தேர்வு முடிவுக்கு காத்திருக்கிற அபாரம் வெற்றி பெறுவார்களாக. மேற்படுப்பு முயற்சி பிள்ளைகள் விரும்புகிற கலை இடம் கிடைப்பதாக. கடன் பிரச்சனை மறைவதாக. ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்கு மரணங்கள் கொடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இராது என்று சொன்ன வாக்குத்தத்தை பலிக்கட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் வந்து பிரகாசம் கிருபையை கடவர். கர்த்தர் வந்து பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே பிதாவாக தேவன் அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகமும் ஆசீர்வாத வழி நடத்தும் என்று வேண்டிய சதாகாலம் விசேஷமாக உங்க வாழ்க்கையை எகிப்து துக்கம் வேதனை சாபம் சத்துருக்கள் இராமல் உங்களை சந்தோஷப்பட்டிருக்கும். உங்களோட பிள்ளைகளோட குடும்பத்தை கைது அத்தனை காலத்தில் தங்கி தாவரிப்பதாக யாவரை செய்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமா, எல்லாரும் செய்து பாடும் முடிவு பாடல். இயேசு ரத்தம் என்னில் இருப்பதா தீமைகள் அணுகாது, இயேசு ரத்தம் என்னில் இருப்பதா வியாதிகள் அணுகாது. அவர் வார்த்தையில் இருப்பதினால் பயமே இல்லை. அவர் வார்த்தையில் இருப்பதினால் பயமே இல்லை. தீமைகள் அணுகாது, இயேசு ரத்தம் என்னில் இருப்பதா வியாதிகள் அணுகாது. சொல்லும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. வருகிற வியாழக்கிழமை நாளை மறுநாள் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆன்லைன்ல மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனை தீர்க்கச செய்தியை வழங்கி ஜோமனமும் வெள்ளிக்கிழமை 1 காலை 5 மணிக்கு ஆன்லைன்ல வாக்குத்தாரம் நடைபெறும். கண்டு தேவனுடைய மேம்படுத்தும். God bless you. கிருபையின் அதிபதி அவர்தானே, கிருபையை பொழிந்து